1950 நவம்பர் 20. இசைத்தாய்க்கு அன்று தெரியாது தனக்கு இன்னும் ஒரு தங்கமான மகன் பிறந்திருக்கிறான் என்று. தேவா. இந்த இரண்டெழுத்து மந்திரத்தை உச்சரிக்காத உதடுகளே இல்லை. காலத்தை வென்ற கவிஞர் வாலி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தேவாவின் இசைப்பயணம் இன்று வரையிலும் வெற்றிகரமாக தொடர்கிறது. தமிழ் திரை இசை உலகின் சக்கரவர்த்தி, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களால் தேனிசை தென்றல் என மகுடம் சூட்டப்பட்ட மகா கலைஞன். மனதளவில் இன்றும் இளைஞன். அன்று 90s கிட்ஸின் காதலுக்கு உதவியவர், இன்று 2K கிட்ஸையும் வைப் செய்ய வைக்கும் வெர்சடைல் வித்தைக்காரர். தளபதி விஜய் மற்றும் அஜித் அவர்களின் தொடக்ககால திரைப்படங்கள் பலவற்றில் சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் தேவா. தளபதி விஜய் அவர்களை ரசிகன் படத்தின் மூலம் பாடகராக அறிமுகப்படுத்தியதும் தேவா அவர்கள்தான். அதன் பிறகு தளபதி விஜய் தேவாவின் இசையில் தொடர்ந்து பல பாடல்களை பாடி வந்தார். சின்ன பையன் சின்ன பொண்ண காதலிச்சா பிளாட்ஃபார்ம் பாட்டு என்று மட்டுமே அறியப்பட்டு எளிய மக்களின் இசையாக இருந்த கானா பாடலை உலகமெங்கும் ஒலிக்கச் செய்து தனி அடையாளம் கொடுத்தவர் தேவா. கவலைப்படாதே சகோதரா என்று தன் வசீகர குரலால் துவண்டு கிடந்த எத்தனையோ உள்ளங்களை துள்ளி குதித்து ஆட வைத்தவர் தேவா. கவலைப்படும் போல என்று கமெண்ட் செய்தவர்களுக்கு புல்வெளி புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா, இது போன்ற பல மெலடிகளால் ரிப்ளை கொடுத்தார். அன்றைய புதுமுக இயக்குநர்களின் பலரது கனவுகளுக்கும் உயிர் கொடுத்தார். மழையாக பாண்டிக்கொரு சோடி கிளி சோடி கிளி கூட சில நேரம் அருவியின் குளிர்ச்சியாக அவள் வருவாளா அவள் வருவாளா உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் சுழன்றடிக்கும் சூறாவளியாக லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கா மாவோ இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா. ஹாய் வாம்மு நிம்மா வாம்மு நிம்மா வாம்மு நிம்மா வா, ஹோய் வாம்மு நிம்மா வாம்மு நிம்மா வாம்மு நிம்மா வா. இடியும் மின்னலுமாக சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம். எந்த படத்திற்கு என்ன தேவையோ அதன் தன்மை அறிந்து இசையமைத்தவர் தேவா. இன்றும் ஆயுத பூஜையாந்தமாக ஆட்டோக்காரன் ஒலிக்காத ஆட்டோ ஸ்டாண்டுகளே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்று வரை மறக்க முடியாத சிக்னேச்சர் டியூன் கொடுத்தவர் தேவா. மனதின் நிறத்தை ஆடையாக அணிந்து பார்ப்பதற்கு பவ்யமாக இருப்பார். ஆனால் வேலை என்று வந்துவிட்டால் வெறித்தனமான அசுரன். ஒரு வருடத்தில் 36 படங்களுக்கு இசையமைத்தவரை வேறு எப்படி சொல்வது? டவுன் பஸ் பாடல்கள் என்ற புதிய பிளேலிஸ்டை உருவாக்கியவர் தேவா. இன்றும் நடுராத்திரியில் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மோட்டலில் தேவாவின் பாடலே உங்களை துயிலெழும்பச் செய்யும். அன்று வளர்ந்து வந்த தொழில்நுட்பம் தேவாவின் பாடல்களை பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்த்தது. கேட்பவரின் காதில் தேனை வார்த்தது. தேவாவின் இசை ராஜ்யத்தின் எல்லை கடல் கடந்து வளர்ந்தது. தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 4 மொழிகளிலும் வெற்றி கொடி நாட்டினார். தான் யாரென்று எல்லோருக்கும் காட்டினார். மகுடங்கள் பல தரித்தாலும் அதை தலையிலே ஏற்றிக்கொள்ளாமல் ரசிகனே தன் ராஜா என்ற ரகசியம் அறிந்தவர் தேவா. இதோ உங்களுக்காக இன்று தன் இசையினால் இன்பம் சேர்க்க வந்திருக்கிறார். 8 பாயிண்ட் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் தேவாவின் இன்னிசை சாரலில் நனைய நீங்கள் தயாரா? உங்கள் பலத்த கரகோஷத்துடன் இதோ நம் தேனிசை தென்றல் தேவா அவர்கள்.